வணக்கம் நண்பா. 1/7/26 கேஎல் கெஸ்ஸிங் ஒன்லி டைம் பாஸ். நண்பா இப்போ பார்த்துங்க, 1ஆம் தேதி இன்னைக்குள்ள சார்ட் இது. நம்ம எப்பயுமே அன்னன்னைக்குள்ள சார்ட்லேருந்து மட்டும்தான் ரிசல்ட் எடுப்போம். நம்ம கெஸ்ஸிங் மிஸ் ஆனாலும் நம்ம சார்ட்டு மிஸ் ஆகாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துருவோம். நேற்று பாருங்கள், நம்ம பாருங்கள் ஒரே நம்பர் மிஸ்ஸு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அங்கே பாருங்கள் இசட் போர்டு எல்லாமே 5 தான் வச்சேன். கரெக்டாக அங்கே பாருங்கள் 58-27 அடிச்சது 50-27 ஒரு நம்பர் மிஸ்ஸு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இன்னைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த சாட்டுக்குள்ளே தான் நமக்கு அடிப்பாங்க. டெய்லி சாட்டு பார்த்துருவோம். டெய்லி சாட்டில் இப்போ டெய்லி சாட்டு மெத்தட் சொல்கிறேன். டெய்லி சாட்டில் நமக்கு சி போர்டு 5னா 5 பக்கத்தில் இருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நான் கொடுக்குற நம்பரு தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும். பிசி 35 45 65 3 வந்துச்சுன்னா 13 93 23 03 43 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஏ போர்டுக்கு வந்து 5 கொஞ்சம் ஒரு 70% ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு அப்படி இசட் போர்டு வேணும்னா 5க்கு பக்கத்தில் எடுத்துங்க. எப்படி எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். இதுலேருந்து ரிசல்ட் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுங்க. இப்போ நமக்கு ஏ போர்டு 5 கன்ஃபார்ம்னா இங்கே எடுத்துருப்போம் பாருங்கள். இப்போ நமக்கு ஏ போர்டு 5 கன்ஃபார்ம்னா இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 5 நமக்கு கன்ஃபார்ம்னா இசட்டு ஏன்னு போட்டு இப்போ 5 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் 5 இங்கே இருக்கா? 45 65 35 அப்படி வைக்கணும். 35 அப்படி வச்சுட்டு அடுத்து உங்களுக்கு பிசி வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஏ போர்டு 5 கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா 5 பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இசட் போர்டு வைக்கணும். இசட் போர்டு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இசட் போர்டு வந்துடும். நம்ம டெய்லியும் அப்படி தான் எடுக்கிறோம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஒரு நம்பர் கன்ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆனபடி நான் எடுக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தைரியமாக எடுத்துங்க. ஏ போர்டு கொஞ்சம் 5 ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் 5 பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இசட் போர்டு வச்சுக்கோங்க. 35 45 65 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி இங்கே பாருங்கள், இந்த நம்பரை மிஸ் பண்ணுறாதீங்க. 4819 4852 0849. இது வந்து இயர்லி சார்ட்டில் வருது நண்பா. இயர்லி சார்ட்டில் கொஞ்சம் இந்த நம்பர் வருது. இந்த இசட் போட வேணால் கட் பண்ணிட்டு கூட இந்த நம்பர் போடுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த நம்பரு 60%, இந்த நம்பரு நமக்கு 90%. இங்கே பாருங்கள் 611 511 811 கூட வச்சுங்க. உங்களுக்கு ஏ போர்டு 8 வந்தாலும் 811 கூட வச்சுங்க, இல்லை 111 கூட வச்சுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பா, இந்த நம்பரை மிஸ் பண்ணுறாதீங்க. 3 டிஜிட் வேணுன்னா இந்த இசட் போர்டை கட் பண்ணிட்டு எடுத்துங்க. அப்படி இல்லைனா இங்கே ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். மொத்தமே இங்கே பாருங்கள் 3 4 5 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து போட்டுங்க. நேற்று ஆல் போர்டு 2-7 கொடுத்தேன், 2மே பாஸு நண்பா. உங்களுக்கு வீக்லி சார்ட் மெத்தட் சொல்லிடுறேன். வீக்லி சார்ட் எப்படி எடுத்தனா, நமக்கு எங்கே பாருங்கள், போன வாரம் என்ன அடித்தாங்க? 39 39 அடித்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டை நல்லா பார்த்துங்க. இதுதான் போன வாரத்துக்குள்ள சார்ட்டு. இப்போ இதில் நமக்கு புதுசாக நம்பர் அதில் வந்திருக்கும். நேற்று இந்த சார்ட்டு காட்டல. இங்கே பாருங்கள், இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா? புதுசாக 9 வந்துருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், 9னா 9 கூட இருக்கிற நம்பரை எல்லாத்தையும் எடுக்கணும். கன்ஃபார்ம் 3 போர்ட்லேயும் உட்காராங்க பாருங்கள். 9 கூட 6, 9 கூட 3, 9 கூட 2, 9 கூட 1. இதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ 9 கூட 1ன்னும் போது தான் இதை நான் சி போர்டுக்கு எடுத்திருக்கேன். சி போர்டு எப்படி எடுத்தேன்னா, இங்கே பாருங்கள் 31 21 91 11 அப்படி எடுத்துருக்கேன். அப்படி எடுத்ததில் இந்த 11 எனக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. உங்களுக்கு வேறு எதனா ஸ்ட்ராங்காக வந்தாலும் நீங்கள் அந்த 1 சி போர்டு வச்சுட்டு உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ போட்டுங்க. என்னோடய கணக்கு சொல்கிறேன், என்னோடய ஸ்ட்ராங் சொல்கிறேன். உங்களுக்கு இல்லை பி போர்டு நண்பா எனக்கு வேறு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இதுலேருந்து எடுத்துங்க. கன்ஃபார்ம் வரும். கன்ஃபார்ம் நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள். கன்ஃபார்ம் பிசி வாரத்தில் 4 நாள் பாஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க புதுசாக வரவங்க மிஸ் பண்ணுறாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடும், ஏன்னா டைம் இல்லை நண்பா. சார்ட் எல்லாம் தேடி எடுக்கணும். நம்ம தேடுற போர்டில் அந்த நம்பர் கிடைக்கணும். 2 நாளாக நம்ம தேடுற போர்டில் இல்லை 7, ஆனால் அதை வச்சு தான் நான் பி போர்டும் நேற்று சி போர்டும் வச்சேன், வந்துடுச்சு. நம்ம தேடுற போர்டில் கிடைக்கணும். நமக்கு கிடைச்சா தான் நம்ம கெஸ்ஸிங் வந்து முடிஞ்ச அளவு கரெக்டாக கொடுக்கணும். 2 நம்பர்னாச்சும் பாஸ் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? என்னோடய கெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க நண்பா. கொஞ்சம் இதை பற்றி நம்ம வீடியோ ரெகுலராக பாருங்கள், இல்லை பழைய வீடியோ எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நண்பா, என்னோடய சார்ட்டு மிஸ் ஆனாலும், என்னோடய கெஸ்ஸிங் மிஸ் ஆனாலும் இந்த சார்ட்டு மிஸ் ஆகாது.
இந்த சார்ட்லேருந்து தைரியமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஒரு நம்பர் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனாலும் அடுத்த நம்பர் பக்கத்துலேயே இருக்கும். இல்லைனா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அடிப்பாங்க. இல்லைனா 4 டிஜிட், நம்மளுக்கு 4 டிஜிட் தான் கரெக்டாக இருக்கும். 3 டிஜிட் எத்தனை மிஸ் ஆகுது நண்பா. 4 டிஜிட் தான் கன்ஃபார்ம் உட்காருது. இந்த நம்பர் மிஸ் பண்ணுறாதீங்க, இந்த நம்பர் மிஸ் பண்ணுறாதீங்க நண்பா. ஓகே நண்பா, பாய். டைம் ஆகிடுச்சு, நாளைக்கு பார்ப்போம். புதுசாக வரவங்க தயவு செஞ்சு சேனலை ரெகுலராக பார்க்குற மாதிரி பார்த்துங்க. கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு வின்னிங் எடுத்து கொடுப்பேன். ஓகே, பாய் நண்பா.